குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டேப் சூப்பர் மேக்ஸ்லேருந்து நான் உங்கள் சரவணகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா டிவிசிபிலிட்டி ரூலில் இன்னும் சில நம்பர்ஸுக்கு பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்பர் பேட்டர்னில் வச்சு டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக சமக்குள்ள போகலாம். ஒரு நம்பர் செவனால டிவைட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம நேற்று ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். 1 -2 -3 -1 மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. அது இல்லாமல் இன்னொரு நம்பர் என்ன பார்த்தோம், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் லாஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பரை என்ன பண்ணணும், பேலன்ஸ் நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, இதை பார்த்தோம். இது எப்படின்னு புரியலனாக்கா நான் போன கிளாஸ், நேற்று நடத்தின கிளாஸ் போய் பாருங்க. ஓகே, இதே மாதிரி ரூல் நம்பர் 17 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, லாஸ்ட் நம்பரை 7க்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவார், 17க்கு யாரால் மல்டிப்ளை பண்ணோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். லாஸ்ட் நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்க நம்பர்லேருந்து அதை சப்ராக்ட் பண்ணா போதும். ரூல் நம்பர் 31 என்னன்னாக்கா இதே மாதிரிதான், லாஸ்ட் நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்க நம்பர்ல இருந்து அதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ யார் யாருக்கு சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா 7க்கு லாஸ்ட் நம்பர் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ரூல் நம்பர் 17க்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஒரு நம்பர் 31ஆல டிவைட் ஆகுதுனால லாஸ்ட் நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க நம்பர் அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி ரூல் நம்பர் 13 என்னன்னாக்கா, லாஸ்ட் நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு முன்னாடி சப்ராக்ட் பண்றதுக்கு பதிலாக இங்க வந்து என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா, ரூல் நம்பர் 19 என்னன்னாக்கா, லாஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு வர வேல்யூ பேலன்ஸ் இருக்க நம்பரோட ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு நம்பர் 23ஆல டிவைட் ஆகுறதுனா என்ன கண்டிஷன்னாக்கா, லாஸ்ட் நம்பரை பார்த்தோம்னாக்கா 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க நம்பர் கூட அது வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இதனோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். 7க்கு பார்த்துருக்கோம். அதே பேட்டர்ல ஜஸ்ட் நம்பரோட வேல்யூ மட்டும் மாத்திருக்கிறோம். அடிஷனா சப்ராக்ஷனா அப்படிங்கறத மட்டும் தான் மாத்திருக்கோம். இதுக்கு நீங்களா வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதனா சம்முக்கு ஆன்சர் வரல, இல்ல இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும், மாடல் எக்ஸாம் சம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுனா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோவில் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தரலாம். சரிங்களா, அடுத்தது ஒரு நம்பரை பேட்டர்ன் பார்த்த உடனே இந்த நம்பர் இதால டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்களா. இப்ப ஒரு நம்பர் வந்து XYZ பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. XYZ இப்படிங்கிற பேட்டர்ன்ல கொடுத்துருந்தாங்கனாக்கா இந்த நம்பர் கண்டிப்பா யாரால் டிவைட் ஆகும்னாக்கா 7, 11, 13 இந்த 3 நம்பரால கண்டிப்பா டிவைட் ஆகும். நீங்களே எதனா ஒரு நம்பர் சொல்லலாமா, நாமளே எதனா ஒரு நம்பர் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 1 2 3 பாத்தீங்கன்னா 3 நம்பர் ரிப்பீட் ஆகுதா, அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா 7ஆலையும் டிவைட் ஆகும், 11ஆலையும் டிவைட் ஆகும், 13ஆலையும் டிவைட் ஆகும். இல்ல 2 3 5 2 3 5 இதுவும் இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகும். எந்த நம்பரா இருந்தாலும் ஒரு 3 நம்பர் அடுத்த 3 நம்பர் அப்படி வருது. இது கண்டினியூஸா நம்பரெல்லாம் வரணுங்கிறதுலாம் கிடையாது. 7 9 2 7 9 2 11ஆல டிவைட் ஆகுமா ஆகும், 7ஆல டிவைட் ஆகுமா ஆகும், 13ஆல டிவைட் ஆகுமா ஆகும். ஸோ ஒரு நம்பர் 3 3 நம்பரா ரிப்பீட்டடா வருதுனாக்கா 6 பேர்ஸா வருது, 6 நம்பர்ஸா வருது, 2 பேர்ஸா வருது, 3 + 3 அப்படின்னாக்கா இந்த நம்பர் யாரால் டிவைட் ஆகும், 7ஆல 11ஆல 13ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் என்னன்னாக்கா 6 நம்பர் கண்டினியூஸா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 1 1 1 1 இல்ல 2 2 2 2 2 2 3 3 3 3 3 3 இந்த மாதிரி அப் டு எது வரைக்கும் 9 9 9 9 9 9 இந்த மாதிரி 6 நம்பர்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகுதோ இந்த நம்பர் கண்டிப்பா யாரால் டிவைட் ஆகும்னா 3ஆல 7ஆல 11ஆல 13ஆல 37ஆல இந்த நம்பர்ஸால கண்டிப்பா டிவைட் ஆகும். எப்படி 6 நம்பர் கண்டினியூஸா வருது, அந்த 6 நம்பர்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடா ஒரே நம்பரா வருதுனாக்கா அப்ப இந்த நம்பர் யாரால் டிவைட் ஆகும்னா 3ஆல 7ஆல 11ஆல 13ஆல 37ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகேங்களா, அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாமா. அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபுள் நம்பரா வருது. டபுள் நம்பரா ஒரு 6 நம்பர் ஃபார்ம் ஆகுது. எப்படி 6 நம்பரா ஃபார்ம் ஆகுது, 2 4 2 4 2 4. இப்ப டபுள் நம்பரா மொத்தம் 6 நம்பர்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சுங்களா. அப்ப இந்த நம்பர்ஸ் யாரால ஃபார்ம் ஆகும்னாக்கா 3ஆல 7ஆல 13ஆல 37ஆல டிவைட் ஆகும். இவ்வளவு நம்பர்ஸ் நான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா ஜஸ்ட் இதெல்லாம் வெறும் பேசிக்ஸ் தான். நம்ம ஒரு 4 சம்ஸ் இதுல இருந்து பார்த்தோம், இல்ல 4 மாடல்ஸ் இதுல இருந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மெமரியில நிற்கும். ஓகேங்களா, ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பர் டபுள் நம்பரா ரிப்பீட் ஆகுது, அப்போ இந்த நம்பர்ஸ் யாரால் டிவைட் ஆகுனாக்கா 3ஆல 7ஆல 13ஆல
37ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதே 6 நம்பருக்கு பதிலாக 4 நம்பரா வருது. 3737 இப்படின்னு ஒரு ரெண்டா மட்டும் தராங்க. 2 + 2 தராங்க. இந்த நம்பர் யாரால டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 101ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? இந்த நம்பர் யாரால டிவைட் ஆகும்? 101ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்குறோம்னாக்கா இன்னைக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். பட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும் ஹின்ஸை மட்டும் கொடுத்துருக்கேன். பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா போன கிளாஸ் வீடியோவில் நடத்திருக்கிறோம். ஒரு நம்பர் 7ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா கடைசி நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க நம்பரை அந்த வந்த வேல்யூல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் போன வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நம்பர் 17ஆல டிவைட் ஆகுமா இல்லைனாக்கா கடைசி நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்ணி வந்த வேல்யூவை அந்த கடைசி நம்பரை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க நம்பர்ல சப்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நம்பர் 31ஆல டிவைட் ஆகணுங்க லாஸ்ட் நம்பர் 3ஆல மல்டிப்ளை பண்ணி பேலன்ஸ் இருக்க நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். இது மூணுமே பார்த்தோம்னா சப்ராக்ஷன்ல பார்த்தோம். அடுத்து இப்போ மூணுமே பார்த்தோம்னா எதில் பார்க்கணும்னா அடிஷன்ல பார்க்கணும். ரூல் நம்பர் 13, அதாவது ஒரு நம்பர் வந்து 13ஆல டிவைட் ஆகுமா இல்லையாங்கன்னா கடைசி நம்பரை 4ஆல மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரை பேலன்ஸ் இருக்க நம்பரோட ஆட் பண்ணணும். அப்ப வர வேல்யூ பார்த்தோம்னாக்கா 0 இல்ல 13ஓட மல்டிபிள் எது வருதோ அப்போ வந்து அது 13ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி ஒரு நம்பர் 19ஆல டிவைட் ஆகும்னாக்கா லாஸ்ட் நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ் வர நம்பர்ஸை பார்த்தோம்னாக்கா வர ஆன்சரை கடைசி நம்பர் தவிர பேலன்ஸ் இருக்க நம்பரோட ஆட் பண்ணணும். அதே மாதிரி 23க்கும் பார்த்தோம். அடுத்தது நம்பர் பேட்டர்ன் பார்த்தோன்னே எப்படி சொல்றது அப்படின்னாக்கா XYZ பேட்டர்ன் வந்துச்சுனாக்கா அந்த நம்பர் யாரால் டிவைட் ஆகும்? 7, 11, 13ஆல டிவைட் ஆகும். அந்த நம்பர்ஸ் எதுனா இருக்கலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு 3 நம்பர் அடுத்த 3 நம்பரும் அதே 3 நம்பரா வந்துச்சுனாக்கா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆல 11ஆல 13ஆல டிவைட் ஆகும். அடுத்தது 6 நம்பர்ஸ் கண்டினியூஸா சேம் நம்பரா வருது அப்படின்னாக்கா 3ஆல 7ஆல 11ஆல 13ஆல 37ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது டபுள் நம்பரா ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னாக்கா இந்த நம்பர் 6 டிஜிட்டா வந்துச்சுனாக்கா அது 3ஆல 7ஆல 13ஆல 37ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி டபுள் நம்பரா வெறும் 4 நம்பர்ஸ் தான் வருது அப்படின்னாக்கா அது வந்து 101ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? இது டிவிசிபிலிட்டி ரூல்ல இன்னைக்கு இதோட போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு ரிமைண்டர் தியரம்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். அதுல நமக்கு ரிமைண்டர் என்ன வரும், ஒரு நம்பரை பார்த்தோன்னே இதுக்கு டிவைட் பண்ணா இதுதான் ரிமைண்டரா வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ரிமைண்டர் தியரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து வர சப்சிக்வெண்ட் கிளாஸஸ்ல வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் மாதிரியே கொடுப்போம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்றதன் மூலமா பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆன்சர்ஸ் சம்ஸ் வந்து நல்லா ஸ்பீடா போடலாம், ஆன்சர்ஸ் அக்யூரேட்டா வரும். சரிங்களா? தேங்க்யூ.